எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு சுவையில் கருவேப்பிலை குழம்பு தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருங்களா, ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வெறும் கடாயில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதனால் 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ஃபேன் கடையில் கொஞ்சமாக காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வறுக்க இந்த கருவேப்பிலை நல்லா சுருங்கி நல்லா கிரிப்ஸியாக மாறும். அது நல்லா அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு ஆனாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் அங்கங்கே துப்பியாக இருக்கும், பரவாயில்ல. குழம்புக்கு அந்த மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா இருக்கும் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சிட்டிக்கு அளவு சீரகம் போட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம், 15 சின்ன பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின அப்புறம் கொஞ்சமாக ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினா போதும். ஏற்கனவே நம்ம வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு சிட்டிக்காய் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவு 2 இல்லை 2.5 கரெக்டாக இருக்கும். சாம்பார் பொடி கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்கள் சாம்பார் பொடி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி அரைச்ச தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 3 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனை தக்காளி மிளகாத்தூள்லாம் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அந்த மசாலாலாம் நம்ம பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் இறக்கி இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி செய்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஏற்கனவே நம்ம மிக்ஸி ஜாரில் நான் தக்காளி அரைச்சிங்களா, அந்த தண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இன்னொரு கிளாஸ், அதாவது ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ புளியை சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை ஏற்கனவே நான் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த புளியை நல்லா இப்போ நம்ம கரைச்சிட்டு இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஏன் நம்ம புளியும் சேர்க்குறோம்னா தக்காளிக்கு கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கிறேன். புளி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்தோம்னா அந்த மீன் குழம்பு சுவையில் வரும், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழம்பு கொதிஞ்ச அப்புறம் நம்ம புளி தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்காக தேவையான அளவு நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிஞ்சாதான் நம்ம எப்போவுமே எண்ணெய் குழம்புக்குமே நம்ம கல்லுப்பு சேர்க்கணும். அதனால் கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு இப்போ நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்ட அப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளுக்கு குழம்பு மசாலா எல்லாம் திக்காக நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சு சூப்பராக வந்திருக்குது நம்மளோட கருவேப்பிலை குழம்பு. அதாவது மீன் குழம்பு சுவையிலேயே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.